ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கிராமத்தில் செய்யக்கூடிய கழனி புளிச்சாறு. இதை புளி ரசம்னு கூட சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடவே இல்லைட்டுனா இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். முதல்ல ஒரு கடாயில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேங்க. அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன், கடுகு உளுந்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பல்லு பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகா 2, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்து காஞ்ச மிளகா 2 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இந்த ரசத்துக்கு அரிசி கழுவும் போது முதல் தண்ணியை ஊற்றிட்டு அடுத்த தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிறோங்க. அந்த தண்ணி தான் கழனி தண்ணி. அது கூட ஒரு லெமன் சைஸு புளியை சேர்த்து நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிறோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த தண்ணியை புளி தண்ணியை சேர்த்துக்கிறோங்க. காய்கறி இல்லாத டைமில் கிராமத்தில் இந்த மாதிரி கழனி புளிச்சாறு தான் அடிக்கடி செய்வாங்க. யாரெல்லாம் சாப்பிட்ருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுட்ரு, முதல்ல வறுத்து பொடி பண்ணின வெந்தய பவுட்ரு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த புளியின் உள்ள பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். கமகமனு வாசனையான கழனி புளிச்சாறு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.